You see, boys and girls, for the past 18 years, 18 வருஷமா கேம்பஸ்ல பிளேஸ் ஆன பசங்க பொண்ணுகளுடைய கம்ப்ளீட் ஜெனரஸ் ஒரு ஆரிஜின் மேப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 விஷயங்கள் இருக்கிறவங்க மட்டும்தான் கேம்பஸ்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. இதை லிசன் பண்றவங்க செகண்ட் இயர்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் இருக்கீங்க. ஸோ கேம்பஸ்ல பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் இருக்கலாம், இல்லை நோ ஐ வுட் லைக் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னு இருக்கலாம். பட் இவங்க 2 ரகத்துக்கும் சேர்த்தா சொல்றேன். ஐ பீன் அ பிளேஸ்மெண்ட் ட்ரெய்னர். என்னுடைய தொழிலில் பிளேஸ்மெண்ட் ட்ரெய்னராக நான் இருந்தது அப்படிங்கிறது 2002 இருந்து நடந்துட்டு இருக்கு. 2002 ஐ பிகேம் அ ப்ரொஃபஸர் இன் காலேஜ். ஓகே, பிளேஸ்மெண்ட்டுக்கு ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது அது ஒரு அங்கமாக இப்போ நான் கிட்டத்தட்ட அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். சைக்காலஜி டெவலப்மெண்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது பிரான்ச்சாக பிரிஞ்சாலும் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறதுல 18 வருஷமா நான் ஸ்டடி பண்ணதில் 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற பசங்க பொண்ணுங்க குவிக்காக பிளேஸ் ஆகுறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஆர் தே themselves go and grab the placement. அந்த 5 நான் குவிக்காக சொல்லிடுறேன். and you tell me which are all the things that you have. Number 1, எழுத ஆரம்பிச்சிருக்க. Good, I appreciate that. Number 1, the ability, as she mentioned, the ability to think creatively. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லலாம், டைம்ஸ் நவ் சொல்லலாம், இந்தியா டைம்ஸ் சொல்லலாம், ஹிந்து சொல்லலாம், ஓகே, என்டிடிவி சொல்லலாம். பட் நீ என்ன நினைக்கிற? வாட் டு யூ திங்க்? அண்ட் செகண்ட் விஷயம் அதை விட ரொம்ப முக்கியமானது, நீ நினைக்கிற அந்த ஒப்பீனியனை how effectively you can say. Okay, like petrol and diesel prices அதிகமாயிட்டு இருக்குங்கிறது வந்து நியூஸ். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? எஸ், இட்ஸ் ஜஸ்டிஃபைட், அது நியாயம் சார், கண்டிப்பா அது வேணும். இன்னொரு பொண்ணு நினைக்கலாம், இல்ல அது நியாயமே இல்லை, அது எப்படி அப்படின்ட்டு. ஸோ நியாயம் இல்லை நினைக்கிற பொண்ணும் சரி, நியாயம் நினைக்கிற பையனும் சரி, அவங்க 2 பேரும் அவங்க கிரியேட்டிவ் லாஜிக்கல் திங்கிங்கை யூஸ் பண்ணி யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பையன் சொல்றதும் கரெக்ட் தான், அந்த பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தான். எப்போ? as long as they are able to justify the point properly. So first one என்னன்னு பார்த்தோம், the ability to think creatively and logically. Second one வந்து the ability to communicate your logic or communicate your creativeness. The ability to communicate your logic and communicate your creativeness. Sir, Human Rights Commissionல இருக்க ஒரு ஆபீசரை அப்பாயின்மெண்டோட தானே சார் போய் பார்க்கணும். இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி போய் பார்த்தாங்க அப்படின்னா அது தப்பு தானே சார்? அதை வச்சு அவங்க மேல ஒரு இல்லீகல் கேஸ் போடலாமே. லாஜிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், அண்ட் ஷி ஸ்டாண்ட்ஸ் அப் அண்ட் சேஸ். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த 2 எபிலிட்டியும் ஷி ஹேஸ். ஷி இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட். சார், சண்டை போட்டு இருக்கிறதுக்கு பதிலாக 2 பேரும் உட்காந்து சுமூகமா பேசி ஒரு சமாதானத்துக்கு வரலாம்ல. லாஜிக்கல் திங்கிங், அண்ட் ஹி இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் தட் ஆல்சோ. ரைட்? ஓகே சார், ஸ்ப்ரெட் த நியூஸ். அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுடைய அந்த லேபிள்ஸ், அந்த 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 டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் வச்சு யாருன்னு கண்டுபிடிச்சிடலாமே. லாஜிக்கல் திங்கிங். இப்படி ஒவ்வொருத்தரும் பேசின 13 பேரும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்க லாஜிக்கல் கிரியேட்டிவ் திங்கிங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ஃபார் கெட்டிங் யுவர் எம்ப்ளாய்மெண்ட். And he mentioned almost about 7 or 8 points in all the 2 cases that had been given. ஐடியா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லாஜிக்கலா கிரியேட்டிவா உங்களுடைய தரப்பு வாதத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. இஸ் இட் நாட் அ குட் நியூஸ்? உங்களுடைய ஏஜ் யோசிங்க. இந்த கேஸ் எல்லாம் பாருங்க, 30-35 வயசு ஆளுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத வாழ்க்கையில பார்த்துருப்பாங்க, அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா உங்களுடைய ஏஜ் வந்து 17-18 அந்த மாதிரி. உங்களுக்கு இதுல அனுபவம் கிடையாது. ஆனா அனுபவம் இல்லாத ஒரு விஷயத்திலையும் நீ ஒரு ஒப்பீனியன் சொல்ற அப்படின்னா இட்ஸ் a good news that you are an intelligent boy, you are an intelligent girl. அப்ப அந்த திறமை உங்ககிட்ட இருக்கு, ஆனா உனக்கு அது தெரியல. And that's the saddest news. தெரியணும்னா என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணா தான்டா தெரியும். பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டா தானே நீ எவ்வளவு ஸ்விம் பண்றன்னு தெரியும். ஸோ நான் பண்ண ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது, கிரியேட்டிவா லாஜிக்கலா யோசிக்க தெரிஞ்ச ஒருத்தன் குவிக்கா எம்ப்ளாய்மெண்ட்டை வாங்குறான். அந்த விஷயத்தை சொல்றதுக்கு தைரியமா சொல்ல தெரிஞ்ச ஒருத்தன், இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ whatever language it is, அது சொல்றதுக்கு அந்த எபிலிட்டி எடுக்கிறவன் பிளேஸ்மெண்ட்டை வாங்குறான். 3வது, that's my personal favorite, a person who invests on himself or herself. The ability to invest on himself or herself. சார், இன்வெஸ்ட்னா என்ன சார்? முதலீடு தான் இன்வெஸ்ட்னா, அது பிசினஸ் வார்த்தையாச்சே. நீங்க எங்களுக்கு அதை அப்படி சொல்றீங்க? இன்வெஸ்ட், எதை இன்வெஸ்ட் பண்ண சொல்றீங்க? எதை இன்வெஸ்ட் பண்ணணும்? I am asking you to invest
on your own self. அப்போ what are you going to invest on your own self? Time. What beautiful. Good, Siddharth. Time. Time உனக்கு இன்வெஸ்ட் பண்ணு. Okay, right? என்னமா? Ideas. Good. புது ஐடியாஸ் எடுத்து அதை உனக்கு இன்வெஸ்ட் பண்ணு. அப்பா ஏதாவது பாக்கெட் மணி ஏதாவது கொடுத்தாரு அப்படின்னா அந்த பாக்கெட் மணியை யூஸ் பண்ணி ஏதாவது புக்கை வாங்கு. அப்ப மணியை உங்ககிட்ட உனக்காக நீ இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு அர்த்தம். இல்ல ஏதாவது ஒரு ஆப் இன்-ஆப் பர்ச்சேஸுக்காக செலவாகுதா, அந்த இன்-ஆப் பர்ச்சேஸ் பண்றதுனால உனக்கு வந்துகிட்டு நாலேஜ் அதிகமாக கிடைக்குதா? லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கார்டியன் ஆப் இன்-ஆப் பர்ச்சேசஸ் இருக்கு. கார்டியன் ஆப்ல வந்துட்டு இன்-ஆப் பர்ச்சேசஸ் 125 ரூபா கொடுத்தேன்னா 3 மாசத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உலகத்துல எங்க என்ன நடந்தாலும் இமீடியட்டா உன் போனுக்கு வரும். உன் போன் எவ்வளவு ஸ்லோவா இருந்தாலும் வேகமான பேக்கெட்ஸ்ல வரும். These are all some wonderful in-app purchases. ஆனா நமக்கு தெரிஞ்சு in-app purchases கேம்ல இருக்கக்கூடிய in-app purchases தான். ஆனா உன்னுடைய அந்த நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ்ல in-app purchases இருக்கு. பிளே ஸ்டோர்லயே காமிக்கும், தெரியும்ல, in-app purchases available அப்படின்ட்டு. அப்ப அதுல நீ பணம் ஸ்பெண்ட் பண்ணேன்னா that's a wonderful thing. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்கிற ஒரு பெரிய ட்ரெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டா வெப் சீரிஸ் பாக்குறானே நிறைய பசங்க பொண்ணுங்க. கொரியன் வெப் சீரிஸ் பாக்குறானு, பாகிஸ்தானி வெப் சீரிஸ் பாக்குறானு, இன்னும் நிறைய நாட்டுல இருந்து வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாத வெப் சீரிஸோட நேம்ஸ் எல்லாம் சொல்றானு, ஆனா தமிழ்ல பார்த்துட்டு இருக்காங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சரி, பாக்குறதா பார்த்து தொலைற இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸ் போட்டு நீ பாக்குறியா? உனக்கு நாலேஜ் டெவலப் ஆகுதா? ஐ எம் கூல் வித் இட். ஸோ இன்வெஸ்ட் ஆன் யோர் செல்ஃப். அதுக்காக அந்த ஓடிடிக்காக வந்துட்டு நீ கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் நான் நிறைய லாங்குவேஜ் டெவலப் பண்ணியிருக்கேன். ஐ டெவலப் மை இங்கிலீஷ் பை வாட்சிங் ரவி சாஸ்திரிஸ் கமெண்ட்ரி. I developed my English by watching WWE, where Stone Cold Steve Austin, Undertaker, Rock இவங்கெல்லாம் மைக்கு பிடிச்சி பேசுறப்ப நான் டெவலப் பண்ணேன். மைக்கேல் கோல், ஜிம் ராஸ் இவங்கெல்லாம் கமெண்ட்ரி பண்ணுவாங்க. அதை கேட்டு தான் என்னுடைய மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் டெவலப் ஆச்சு. இட்ஸ் வெரி கிட்டிஷ். ரவி சாஸ்திரியோட கமெண்ட்ரி இல்லாமல் நான் கிரிக்கெட் பார்க்கவே மாட்டேன். டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டை உட்காந்து அசையாம பார்க்குறவன் நான் தான். ஏன்னா அதில் ரவி சாஸ்திரி கமெண்ட்ரி இருக்கும், ஹர்ஷா போக்லே கமெண்ட்ரி இருக்கும். ஹர்ஷா போக்லே தெரியுமா? ESPN-உடைய வெரி ஓன் ரிசோர்ஸ். is a wonderful man. இந்த மாதிரி உன்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நான் by virtue of watching test cricket I am investing on myself by watching Ravi Shastri's commentary, by listening to Michael Cole and Jim Ross's commentary. And I always watch Hollywood stars. சில பேரோட இங்கிலீஷ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவங்க pronunciation like Robert Downey Jr., Ryan Gosling, right? Okay, so Tom Hopkins, இவங்களோட pronunciations எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும். And I deliberately watch those movies. Iron Man complete series, it's a pleasure to watch when Robert Downey Jr. speaks. அந்த மாதிரி அப்ப அந்த மூவி வாட்ச் பண்ணும்போது ஐ எம் இன்வெஸ்டிங். அந்த மாதிரி ஒரு பையனோ பொண்ணோ தன்னுடைய டைமை, தன்னுடைய பணத்தை, தன்னுடைய ஐடியாவை, தன்னுடைய எனர்ஜியை தன்னுடைய ப்ராக்ரஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணா அவன் சீக்கிரம் பிளேஸ் ஆகிறான், அல்லது அந்த பொண்ணு சீக்கிரம் பிளேஸ் ஆகிறா. அப்படி. So that's the third thing. Take a quick recap. So what is the first one? What is the first one I said? யார் சீக்கிரம் பிளேஸ் ஆகிறாங்க? Second one? அது அப்படியே எபிலிட்டி அப்படிங்கிறது. Third one? Investing. Fourth one என்ன தெரியுமா? Very quickly. Ability to public speaking. Ability for public speaking. Public speaking. ஸ்டேஜ்ல வந்து நின்று 5 பேருக்கு முன்னாடி பேசுறது. இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ்ல ஒரு 4 பேருக்கு முன்னாடி பேசுறது. குரூப் டிஸ்கஷன்ல 10 பேருக்கு முன்னாடி பேசுறது. The ability to speak publicly. Public speakingல மாஸ்டர் ஆனவங்க. அவங்க சீக்கிரமா பிளேஸ் ஆகிறாங்க. ரோஹித் அப்படித்தான், உன்னுடைய கிளாஸ்மேட் ரோஹித் அப்படித்தான் வந்துட்டு போன VSCல நிறைய பேர் வாங்கும். அவன் 1 நம்பர் சோம்பேறிங்கிறது எனக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியும். ஆனா ஸ்டேஜ்ல வந்து பேசுறான்னா ஃபர்ஸ்ட் அவன் தான் வருவான். நீ கவனிச்சிருக்கியா? ஃபர்ஸ்ட் அவன் தான் வருவான். திமிரு பிடிச்சவன், தமிழ்ல மட்டும் தான் பேசுவான். புறமையில தட்டி ஆச்சு இங்கிலீஷ்ல பேசுவான், இங்கிலீஷ் நல்லா பேசுவான். ரைட்? ஸோ இட்ஸ் வெரி ஸ்மார்ட் இண்டிவிஜுவல். ஐ லைக் ஹிம் வெரி மச். ஸோ ஆனா ஒரு லொல்லு இருக்கும் அவங்ககிட்ட, சோம்பேறி, தமிழ்ல மட்டும் தான் பேசுவான். ஆனா இங்கிலீஷ்ல பேசலாம், இங்கிலீஷ்ல பேசுவான். ஸோ அந்த ஆட்டிடியூட், லைக் எபிலிட்டி டு ஸ்பீக் பப்ளிக். ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் ட்ரெம்பிளிங் in front of the public. நல்லா தெளிவா பேசக்கூடிய பையன். வேலிடேட் கோர்ஸ்ல போன வருஷம் நான் பண்ண VSCல he's a nice find and he's nice catch. ஆல்கொண்டான் ஹாலில் வச்சு அவங்களுக்குலாம் நான் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் அவார்டெல்லாம் நான் அவங்களுக்கு கொடுத்தேன். நானே என் கை காசு போட்டு அவனுக்குலாம் அவார்டு கொடுத்தேன். இந்த வருஷம் அந்த மாதிரி அவார்டெலாம் வாங்குறீங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா ஏற்கனவே நடந்த சில சம்பவங்களில் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், பார்க்கலாம். அப்போ இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறத டெவலப் பண்ணுறதுக்கு you have to take this form. You have to take this forum, you have to take this particular opportunity. Fifth and final thing, having a beautiful vision for at least 15 to 20 years. Having a very good vision for 15 to 20 years.
சீக்கிரம் பிளேஸ் ஆகிற பையன் கிட்ட இருக்கக்கூடிய 5வது குவாலிட்டி என்னன்னா 15-20 வருஷம் கழிச்சு தான் லைஃப் எப்படி இருக்குங்கிறத பத்தின தெளிவான எண்ணம். இந்த 5 விஷயம் இருக்கவன் தான்ப்பா இந்த 18-19 வருஷமா சீக்கிரமா பிளேஸ் ஆயிடும். இந்த 5 விஷயத்துல ஒண்ணு இல்லைன்னா கூட அந்த பர்சன் பிளேஸ் ஆகுறது இல்லை. ஸோ உனக்கு ஒரு மேப் வேணும் அப்படின்னா இந்த 5 விஷயத்தை டெவலப் பண்றதுக்கு நீ முயற்சி பண்ண. பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி யுவர் மேப். இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த ஆக்டிவிட்டி இந்த 5 விஷயத்துல எங்கெங்கெல்லாம் ஹிட் பண்ணிருக்கு. Can you think on a common sense basis and tell me in which are all the areas of these 5 ingredients did this particular activity hit? எதுல ஹிட் பண்ணிச்சுன்னு சொல்லுங்க. Creativity number 1, communicating this number 2, and then 5ல 3ல ஹிட் பண்ணிருக்கு. 3வது என்னது? Future prediction or public speaking. நீ இப்ப எந்திரிச்சு நின்று பேசணும்ல, இல்ல உட்கார் நீ பதில் சொல்லும்போது எந்திரிச்சு நின்று பேசினேன். அப்ப அது என்னது? எல்லாத்துக்கு முன்னாடி பேசினேன், பப்ளிக் ஸ்பீக்கிங். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபியூச்சர்ல நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கிறதுக்கு ரெடி ஆகும். ஸோ ஐ அக்ரி வித் யூ ஆல்சோ. 4 ஏரியா 5 ஏரியால 4 ஏரியா நீங்க ஹிட் பண்ணிருக்கீங்க. அப்ப இது அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா imagine the result you are going to get, right? And I'll be the most happiest man even than your parents if you get an offer letter because of this training. அதை நடத்தாம நான் விட மாட்டேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? எப்படி கோஆபரேட் பண்ணணும்? இந்த 30 மணி நேரத்தை தயவு செய்து முடிச்ச அளவுக்கு அட்டெண்ட் பண்ணு. அவ்வளோ. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்கு லைப்ரரி செட் பண்ணிட்டு இருக்கேன். நீ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நேற்று என்ன மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு லைப்ரரி. இப்போ ஐ வுட் அப்ரிஷியேட் கோகுல் ஹியர். நான் இங்கர்சால் ரேண்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். அந்த கம்பெனிக்கு நான் கொடுத்த ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய ஒரு கிரக்ஸை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சேன். வாட் கோகுல் லாஸ்ட் வாஸ், சார் எனக்கு இதோடைய ஃபுல் வீடியோ கிடைக்குமான்னு கேட்டான். எங்க அம்மா கிட்ட போய் நான் மெசேஜை காமிச்சேன். செகண்ட் இயர் பிசிஏ படிக்கிற ஒரு பையன் 35 வயசு ஆளுங்க இருக்கக்கூடிய கார்பரேட் ட்ரைனிங்ல நான் என்ன பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான், பார்த்துக்குங்க அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஈவினிங் நீ சொல்லியிருக்க, மத்தியானமே அந்த பையனுக்கு அந்த வீடியோ அனுப்புன்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஆனால் மத்தியானம் அனுப்பிச்சிட்டேன், ஆனால் ஒன்றும் பார்க்கல. ஃபோன் அடவு இல்லையா? நீ என்னைக்கு லீவ் இன்னைக்கு தானே கேட்ட? போடா. So jokes apart, I like that attitude and I really appreciate you for that. Right? Good job. Nice. So அந்த thirstோட நீங்க இதை அட்டெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த 5 விஷயம் உங்களுக்கு வந்துடும். நீங்களும் பிளேஸ் ஆயிடலாம். அப்புறம் நீங்க இந்த கோர்ஸை நினைச்சு பாருங்க. முடிஞ்சதுன்னா ஞாபகம் இருந்ததுன்னா என்னையும் நினைச்சு பாருங்க. ஓகே ரைட். Thank you so much. We'll meet you tomorrow. Bye. Thank you.